இல்லைங்களா, அந்த மாதிரியே தெரியுது. பெருமாள் முகம் அப்படியே இருக்கு பாருங்க. ஆனால் இந்த கேமராவில் எவ்வளோ கவராக தான் தெரியல. சூப்பர். ஐயோ, விநாயகர். மலையில் பாருங்க, செதுக்கி கூட்ட மாதிரி. சூப்பராக இருக்குங்க. ஏதோ மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. பெயிண்ட் பார்த்தீங்களா, ப்ரைமர் பண்ணிட்டு பெயிண்ட் பண்ணுறாங்க. அது பிளாக் ஒயிட் பெயிண்ட்டு. ஆனால் அதுதான் சேஃப் இல்லைங்க, அன்சேஃபுங்க. ரிஸ்க்கான இடமா. அவங்களும் சேஃப்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க பண்ணிட்டுருக்குறாங்க. குட்டி குட்டி பெண்டு தான். தடுப்பு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே. ஓ, இங்கெல்லாம் தடுப்பு இல்லாமல் இருக்குங்க. இன்டர் மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்குது. ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ரோட் டெவலப் பண்ணிட்டுருக்குறாங்க. பார்த்தீங்களா இல்லையா, கம்பி போட்டு கட்டினுக்குறாங்க. சேஃப்டி தாங்க. அவ்வளோதாங்க, ரோடு ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ஒர்க் இன் ப்ராக்ரஸ். டூ வீலர் நம்ம பாட்டுக்கு சிவனேன்னு போயிட்டு கருட பகவானை பார்க்குவோங்க. கருடா நமோ நாராயணம். கருடா. தூண் தூண். ஏய், மேலே ரெடி பண்ணுறாங்கன்னு ஓப்பன் பண்ணல போல். செம்மையாக இருக்குது சென்டரு. ராமானுஜர் ஏங்க இப்படி பண்ணுறாரு? இவருக்கு என்ன என்னங்க கோபம்? நானும் இந்த மாதிரி பல முறை பண்ணியிருக்கிறேன். நீங்கள் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லுங்கள். இதில் தானே போகணும். ஆமாம், பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? எல்லாம் தூள் இந்த மாதிரி நாமம் போட்டிருக்கிறாங்க. கீழே வந்து லைட்டு வச்சு நாமம், சுதர்சன சக்கரம், அப்புறமேல் பால் கலர் சங்கு, இந்த மாதிரி லைட் செட்டப் பண்ணியிருக்கிறாங்க. செம்மையாக இருக்குதுங்க, அழகு. நம்ம பையன் இன்னும் வரல, வந்தோம். அதான் அந்த பஸ்ஸுக்காருக்கு பஸ் வந்து சொல்லிங்களா, ஒருத்தர் குறுக்க விட்டாரே, அந்த கேமரா ரெண்டு பக்கம் டைவர்ட் ஆகிட்டோம். இந்த கூகுள் மேப் நம்மளை கரெக்டாக தான் கூட்டிகிட்டு போகுதா?
ஹோட்டலுக்கு வலிக்கு விட்டால் கக்கூசு கூட்டு போய் விடும். சரி, ரெஸ்ட் ரூம் டாய்லெட்டை கூட்டு போய் விட்டுறோம். இப்போ கோயிலுக்கு வழி காட்டுறோம். சரி, கோயிலுக்கு வழி கேட்டுருக்குறோம். எங்கே பேய் ஓட்டக்கிட்டு கூட்டு போய் விட்டுறது என்னமோ தெரியல. ரூலை பார்த்தாலே பயம் வருது. இந்த ஊரில் எங்கேயாவது வந்து குறுக்க வந்துடுவாங்களோன்ற பயத்திலேயே இருக்கிறோம். இந்த பையன் வந்துட்டான் பார்த்தீங்களா? வந்துட்டோம். அதாவது நம்ம இதில் சொன்னோம்னா அலமேலும் அங்கம்மா, இங்கே பார்த்தீங்கன்னா பத்மாவதி அம்மன்னு சொல்கிறாங்க. புஷ்கரணி ரோடு இதானா? பத்மாவதி தாயார் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. வண்டி எங்கே நிற்க வைக்கணும் தான் தெரியலை. போய் தெரிஞ்சுக்கிட்டா வந்தோம். எல்லாம் உங்களை பார்த்து கற்றுக்கிறது தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பார்த்து நான் கற்றுக்குவேன். அதையே அப்படி பண்ணிட்டு திரிவேன், அவ்வளோதான். நமக்கெல்லாம் எதுவும் தெரியாதுங்க, ஸ்பெஷலாகலாம் எதுவும் இல்லை. மற்றவங்க செய்கிறத பார்த்து தானே கற்றுக்கிட்டு இருக்கிறோம் எல்லாத்தையும். என்னப்பா இங்கே இவ்வளோ டிராஃபிக் பண்ணிட்டீங்க? நமக்கு எக்ஸாக்டாக இடம் தெரியாதனால கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குதுங்க. வாங்கண்ணா. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. நம்ம அவங்களுக்கு வழி விட்டோம்னாலே நமக்கான வழி தன்னால் கிடச்சிரும். அடுத்தவனுக்கு வழி விட்டாலே நமக்கு வழி கிடச்சிரும். பத்மாவதி அம்மையார், ஓ அப்படி தான் போகணுமா? டெம்பிள் திருச்செனூர். ஸோ பைக் எங்கே பார்க் பண்ணுறது? பைக்குகளை எங்கே பார்க் பண்ணுறதுன்னு தெரியலையே. போலீஸ் ஸ்டேஷனா? அச்சோ. என்ட்ரன்ஸ். பைக் எங்கே பார்க் பண்ணுறது? இதாங்க கோயில் என்ட்ரன்ஸ். இதான் என்ட்ரன்ஸு. அடே உள்ள போ. அடே உள்ள பஸ்லயே வண்டி பார்க் பண்ணணுமா? கோயில் தான். போகும்போது நம்ம போகல. அங்கேயே நின்ட்ட? அங்கேயே நின்ன? அவ்வளோதாங்க. நம்ம பத்மாவதி அம்மன் கோயிலில் வந்து தரிசனத்தை முடிச்சுட்டு ஜஸ்ட்டு இப்போ தாங்க வெளியே வந்தோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 11:30 மணிக்கு தான் நடை சாத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் ரொம்ப நிற்க வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட்டுங்க கடைசியாக இருந்தோம் 2 பேர். அங்கே திருப்பதியில் எப்படி 2 பேர் லாஸ்ட்டாக இருந்தோமோ அதே மாதிரி நின்றுட்டு இருந்தோம். உள்ளே விட்டாங்க. தரிசனத்தை முடிச்சுட்டு ஜஸ்ட்டு வெளியே வந்தாங்க. வெளியே வரும்போது உள்ள பிரசாதத்துக்கு எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க.
வண்டி தள்ளி விட்டுக்கிட்டு இருந்தோம். ஒரே ஜாலியாக இருந்துச்சு. இந்த வெள்ளை மூட்டை, அரிசி மூட்டை, அப்புறம் சர்க்கரை, பொங்கலுக்கு எல்லாத்துக்கும். அப்புறம் பிரசாதமாக இங்கே புளியோதரை கொடுத்தாங்க. அடுத்த பேட்சுக்கு வந்து பொங்கல் ரெடியாக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. புளியோதரைனாலும் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக முடிச்சுட்டு இப்போ அடுத்தது டெஸ்டினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா காலகஸ்திரி ஏரியா வர வழிதாலே அப்படியே பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அங்கே போட்டிருக்குறோங்க. இது ரோடு இங்கேயும் ஃபுல்லாக இந்திக்காரங்க. எல்லா இடத்துலையும் இப்போ இந்திக்காரங்க அதிகமாக இருக்கிறாங்க. ஃபுல்லாக அவங்களே தான். நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேன்னு பார்க்கலாம், அவங்களுக்கு ஒன்றும் புரியலை. அதுலேயே ரொம்ப ஸ்ட்ரக் ஆயிடுது. இப்போ நமக்கு ரைட் எடுக்க சொல்லுது மேப்பு. R15 V3 R15 அந்த V3ங்க, அதோட கண்ணு தாங்க ஹைலைட்டு. நம்ம ஆள் விட்டு இழுக்கிற அப்படியே சைனு லூஸ் ஒன்று. ரெண்டாவது பெட்ரோலு கம்மியாகிடுச்சுங்க. பெட்ரோல் போட்டு அப்படி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 360 கிலோமீட்டர் பக்கம் ஓடிடுச்சு. இங்கே ஒரு 150 கிலோமீட்டர் ஓடுங்க. 600 கிலோமீட்டரில் வண்டி ஆஃப் ஆகும். 640. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 400 கிலோமீட்டர் ரீச் பண்ண போகிறாங்க பெட்ரோல் போடுறதுலேருந்து. வழக்கம் போல் நம்மளுக்கு விண்டு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது நம்மளுக்கு மட்டும்தான் இருக்கான்னு தெரிலைங்க. விண்டு ஆரம்பித்து விட்டது. காற்று பயங்கரமாக அடிக்குது. ஓகே, ஹைவே ரச் பண்ணிக்கோன்னு சொல்லுது. ஹைவே எடுத்தாச்சு. ஒரு கிலோமீட்டர் தான் கொஞ்சம் ரோடு, அதுக்கப்புறம் கட் பண்ணி போகணுமா. ஃப்ரண்ட்டில் பாருங்களேன், அது என்னன்னு தெரியல, பட் கோபுரம் மட்டுமே டிசைன் செம்மையாக இருக்குதுங்க. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. ஆக்சுவலாக அது டிசைன் ஃப்ரண்ட்டில் வந்து கோபுரம் மட்டுமே கொடுத்துருக்குறாங்க. ஒரு ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்களா. நாமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் மட்டும் தெரியுது. அந்த சைடில் இதெல்லாம் பெயிண்ட் இதாகிடுச்சு. சூப்பராக இருக்குது. அந்த மேலே அந்த ஆர்ச்சி அந்த கோபுரத்து மேலே கலசமெல்லாம் பாருங்க, சுமாரே பக்கா வச்சுக்கிறான் பார்த்தீங்களா. வேற மாதிரி. பட் ஆனால் என்ன இடம் தான் தெரியல. கலெக்டர் ஆஃபீஸுங்க, திருப்பதி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃபீஸ். ஓ, ஆனால் சூப்பராக இருக்குதுங்க. சீரியஸாகவே சூப்பராக இருக்குது. இப்போ 4 கிலோமீட்டருக்கு இதே ரோட்டில் தான் போகணுங்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, போய்கிட்டே இருக்கிறாங்க. போவோம், சுற்றிக்கிட்டே இருக்கிறதான். நைட்டு நாங்கள் வரும்போதுங்க உங்கள் கோயில் பார்த்தோங்க, வேற லெவலுங்க. அந்த கோயில் அப்படியே ஃபுல்லாக கோல்டு கலரில் பண்ணி லைட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணிட்டு மாசாக இருந்துச்சுங்க. சப்போஸ் முடிஞ்சால் காட்டுறேன் இருங்க உங்களுக்கு. கண்டிப்பாங்க, அவ்வளோ அழகுங்க. ஏரி ரொம்ப நாளாச்சுங்க. ஏரியெல்லாம் பார்த்து நம்ம ஊர் பக்கம் ஏரியெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க, அடைச்சிக்கிட்டே இருக்கிற எல்லாம் போட்டு ஏதோ வாங்கிட்டு இருக்குது. ஏரி கடமை தெரியாமல் போச்சு. ஆனால் இங்கெல்லாம் ஏரியில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபோர்டு ஷோரூம் இருக்கும் போல். அப்படியே மேலே அந்த மேகத்தை பாருங்களேன், மழை. ஆனால் இன்றைக்கி மழையில் எங்கேயாவது சிக்குவோன்ற ஒரு எண்ணம் உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலாக காலைல கூகுளில் ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சுங்க. 2 o'clock to 3 o'clock திருப்பதியில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இடியுடன் கூடிய மழை இருக்கிறது அப்படின்னு. வாய்ப்பு இருக்குது. நேரத்தில் வண்டி ஸ்லோ பண்ணுறோம், என்ன பண்ணுறான்னு தெரியலையே. பார்த்தீங்களா இல்லையாங்க, எவ்வளோ புகை போட்டுக்கிறாங்க. நான் கூட இது ஏதோ மேகமூட்டம் நினச்சிட்டு இருந்தேன். எதுக்கோ நிறுத்துறான், என்னன்னு தெரியலையே. எதுக்கோ இருக்கும். சரி இருங்க, என்னான்னு கேட்டுருவோம் ஒரு வார்த்தை.